இசைக்கும் என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? சீமானு ஒருத்தங்க கிட்ட போய் போய் பேசுவாருங்க. விஜய் அதே ஆளை வீட்டுக்கு வர வச்சு பேசுவாருங்க. இதுதாங்க இவங்க அரசியல். பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. போய் பேசுகிற ஆளுக்கோ வர வச்சு பேசுகிற ஆளுக்கோ எந்த நன்மையும் இருக்க போகிறது இல்லைங்க. ஆனால் 2 பேரும் தனக்கான அரசியல் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதை யார் கேட்குறா, யார் கேட்கல, யார் திட்டுறா, யார் திட்டலை, அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாதுங்க. அட நேற்று பாருங்க, சீமான் தூய்மை பணியாளர்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்லியிருக்கிறேன்லங்க, மக்கள் போராடுவாங்க, அங்கே போய் சீமான் 4 வார்த்தை பேசிட்டு வருவார். அம்பிடுத்தேன் 10 நாளாக போராட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க. சீமான் போய் குட்டையை கிளப்பி விட்டு வந்திருக்கிறாரு. குட்டையை கிளப்புறதுன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சீமான் போய் என்ன பேசுவார், அவரை பற்றி அவர் பெருமை பற்றியும் பேசிட்டு வந்திருப்பார். அட முறையாக நம்ம தூய்மை பணியாளர்களுக்காக யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? கஸ்தூரி, மதுவந்தி இவங்கெல்லாம் வந்து நின்று பேசினாங்கங்க. உள்ளபடியே அவங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. முறையாக அவங்க வாழ்க்கையிலேயே முறையா இது வரைக்கும் அவங்க செஞ்ச பாவத்துக்காக இது வரைக்கும் அவங்க போராடின போராட்டங்களை எல்லாம் கைவிட்டுட்டு முறையா எங்க மக்களுக்காக வந்திருக்கிறீங்க, உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்படியே எங்க எல்லா போராட்டங்களுக்கும் நீங்க வந்து நின்னீங்கன்னா நீங்களும் எங்க ஆட்களே. ஸோ உங்களோட வரவை நாங்கள் என்றும் வரவேற்கிறோம். ஆனா இந்த பண்ணையாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலீங்க. பனையூர்லேருந்து கால் எடுத்து வெளியே வைக்க மாட்டேன்னு பண்ணையார் ஒத்த கால் நிற்கிறாரு. ஆனாலும் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பண்ண. போகிற போக்க பார்த்தா இதையும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ண. ஓ இறந்துட்டாங்களா? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அப்படியே நேராக அவங்கள தூக்கிட்டு பனையூருக்கு வந்தீங்கன்னா ஐஸ் பெட்டியை பார்த்து தொட்டு கும்பிட்டு மாலையை போட்டது அதுக்கப்புறம் நீங்கள் போய் புதைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் போல. கண்டிப்பாக சொல்லுவாருங்க, கண்டிஷனாக சொல்லுவார். ஏன்னா பனையூர் பண்ணையாருக்கு இதுவே பெருசுதாங்க. பண்ண திண்ணையிலையே உட்காந்துன்னு இருந்தேன்னு வச்சுக்கவேன், நாங்களும் ஓட்டு போடுறது உங்கள் திண்ணையில வந்து போட்டா போதுமா? நீங்கள் மக்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, அதனால் கொஞ்சம் திண்ணையை விட்டு வெளியே வந்து என்ன நடக்குது என்ன பிரச்சனைலாம் பாருங்க. இது மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறேன், கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓட்டு பெட்டி உங்கள் இடத்துக்கு வராது, நீங்கள் தான் வரணும். இந்த சீமானுக்கும் பண்ணையாருக்கும் எதை சொல்லி அரசியல் இதுன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, அந்த பையன் மாட்டை கூட்டிட்டு மலையா ஏறினா அப்படி, நம்ம பண்ணையார் என்ன பண்ணுவா அப்படி, மாட்டை கூட்டிட்டு வீட்டாண்ட வந்துருங்க, 180 செகண்ட் விட்டாம மாட்டுக்கிட்ட பேசி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவார் போல. பண்ணையார் 3 நிமிஷம் பேசினாலே பெரிய சாதனையா இருக்கும். அதே இந்த திண்ணையாரு 3 மணி நேரம் பேசினாலும் ரோதனையாக தான் இருக்கும். இந்த 3 நிமிஷத்துக்கும் 3 மணி நேரத்துக்கும் இடையில மாட்டிக்கின்னு போராடக்கூடிய மக்கள் படுற பாடெல்லாம் பார்த்தா, மாண்புமிகு தமிழக முதல்வரே, நீங்களே இந்த விஷயத்த பேசி முடிச்சிட்டிங்கன்னா சரியா போயிடும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பண்ணையாருக்கு ஈக்குவலாகவே சில பாபுகளும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாபுகள் கிட்ட எல்லாம் சொல்லணும் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. பாபுகளுக்கும் பிரியாக்களுக்கும் மக்கள் கிட்ட பேசுற மொழி ஏன் இன்னும் புரியலன்னு தெரியல. பண்ணையார் எப்படி வீட்டுக்கு வர வச்சு பேசுறாரோ அதே மாதிரி தான் இப்ப நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழக முதல்வரின் சீரிய நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் விதமாக கட்சியில் இருக்கிற யாரும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அந்த உதிரிகள் இப்படித்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதிரிகளுக்கு என்னங்க பொறுப்பு இருக்க போகுது? அதுங்க எதையாவது உளறிட்டு இருக்கோம். அவங்க உதவாக்கறீங்க அப்படித்தான் உளரும். ஆனால் நாம பொறுப்புள்ள அமைச்சர்களாக இருக்கிறோம், பொறுப்புகள் நமக்கு அதிகம். ஏடிஎம்கே எதையெல்லாம் குலைச்சி விட்டு போச்சோ அதை எல்லாத்தையும் சீர்படுத்தி நிறுத்த வேண்டியது தான் டிஎம்கே உடைய பொறுப்பு. டிஎம்கே அதுக்காக தான் ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்கு. தமிழ்நாடு முதல்வரின் 4 ஆண்டு ஆட்சி பொறுப்பு மிக சிறப்பாகவே இருக்கு. அதை மேலும் சிறப்புப்படுத்தவும் வளப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. பண்ணையாரை பார்த்தீங்கல்ல, யாராவது ஏதாவது குறை சொல்லிட முடியுமா? யாரு பாதிக்கப்பட்டாலும் நேராக கிளம்பி வீட்டுக்கு வர வச்சிடறாரு. அப்படியே உள்ள இருந்து வணக்கம் போட்டு வெளியே வர்றதை பார்த்தா அடடராய், பண்ணையார் காலடி மண் எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு வைப்போங்கிற மாதிரி இருக்கு. பண்ணையாருக்கு ஏதாவது கவலை இருக்கா? யாரு என்ன பண்ணணும், எங்க போகணும்? பண்ணையார் கூப்பிட்டா வராங்க, திண்ணையாரு போய் பேசுறாரு.
திண்ணையார் போய் என்னங்கிறாரு, நான் உங்களோடு இருப்பேன் அப்படிங்கிறாரு. பண்ணையார் வர வச்சு நான் உங்க கூட இருப்பேங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பண்ணையார் திண்ணையார் அவன் வேலையை பார்க்க போயிடுறாங்க. பண்ணையாருக்கு டப்பிங் இருக்கு, திண்ணையாருக்கு டப்பிங்கே இல்லாமல் டப்பிங் இருக்கு. ஏன்னா திண்ணையாருக்கு இந்த பானை செய்கிறவங்க, முடி வெட்டுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, துவைக்கிறவங்க இவங்களுக்கான மாநாடெல்லாம் நடத்த வேண்டிய வேலை இருக்குங்க. நம்ம பண்பாட்டை காக்கவும் கலாச்சாரத்தை காக்கவும் அந்தந்த வேலையை செய்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்தந்த வேலையை செய்ய வைக்கணும்ல. நம்ம பண்ணையார் அவங்களையெல்லாம் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வர சொல்லி லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புள்ள, சும்மா சும்மா செல்ஃபி புள்ள, சும்மா அவ்வளோதாங்க. இப்படி திண்ணையாரும் பண்ணையாரும் சும்மா சும்மா செய்கிற வேலையை நாமளும் சும்மா சும்மா உட்காந்து பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம சும்மா சும்மா பேசுறது இல்லை, சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம். பண்ணையாரும் திண்ணையாரும் நம்பிடாதீங்க, 2 பேரும் வெட்டியாக பேசுகிறவங்க. பேசுகிறப்ப கத்தி பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. காலையில் ஆச்சுன்னா அவங்க வேலையை புன்முறுவலோடு செய்ய போயிடுவாங்க. இப்படித்தான் அவங்க போகிறாங்கன்னு நாமளும் புன்னகையோடு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாம் சீரியஸாகவே புன்னகையோடு பேசுவோம். நன்றி, வணக்கம்.